எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு சர்ச்சையாக இருக்குதுங்க. என்னன்னா, இப்போ திடீர்னு ஒரு திடல் தற்கொலை ஒன்று கிளம்பியிருக்குதுல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் சீமான் அவர்களும் தேசிய தலைவரும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்ட்டு ஊர் பூரா பைத்திய மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சு இல்லையா? சங்ககிரி ராஜ்குமார்னு ஒரு தற்கொலை. அந்த தற்கொலை ஈழத்துக்கு போயிருக்குது. எதுக்காக அப்படின்னா, ஈழ மண்ணிலே ஈவேராவை ப்ரமோட் பண்ணுறதுக்காக போயிருக்குது. போயிட்டு அங்கே ஒரு மேடையில் ஒரு சின்ன ஒரு ரூமு, அந்த ரூமில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு மேடையில் இவர் பேசுகிறாரு. நான் மட்டக்களப்புக்கு வந்து இறங்கினேன், பேருந்தில் வந்து இறங்கினேன். அப்போது ஒரு பையன் என்கிட்ட வந்துட்டு இங்கெல்லாம் பெரியாரை பற்றி நீங்கள் பேசாதீங்க, தேவையில்லை. பெரியார் முதல்ல தமிழரே கிடையாது, அவர் ஒரு கன்னடர், அதனால் எங்கள் மண்ணுக்கு பெரியார் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பையன் சொன்னான். எனக்கு நெஞ்செல்லாம் புண்ணாயிடுச்சு, ஒரே கவலையாயிடுச்சு. உனக்கு நெஞ்செல்லாம் புண்ணாச்சு இல்லையா? அந்த புண்ணுக்கு, அந்த எரிச்சலுக்கு நான் ஒரு நல்ல மருந்து ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஒரு பையன் இப்படி சொன்னான்ட்டு சொன்னல, ஒரு ஈழத்தமிழ் பையன். அந்த பையன்கிட்ட போயிட்டு ஒரு 4 சொட்டு தண்ணி வாங்கி குடிச்சின்னா கொஞ்சம் புத்தியும் வரும், அந்த எரிச்சல்லாம் கொஞ்சம் அடங்கும். வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்கிறாரு இந்த நம்பரு? அவர் கன்னடராக இருக்கலாம், இங்கே வந்து எத்தனையோ பேருக்கு சிலை இருக்குது, காந்திக்கு சிலை இருக்குது, லெனினுக்கு சிலை இருக்குது. எதுக்காக வச்சுருக்கீங்க? அவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இருந்தாலும் ஒரு அகிம்சைக்கு அடையாளமாக காந்தி அவர்களுடைய சிலையும், அதே போல் ஒரு புரட்சிக்கு அடையாளமாக லெனின் அவர்களுடைய சிலையும் இங்கே வச்சுருக்கீங்க இல்லையா? அதே போல் சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, இதுக்கெல்லாம் அடையாளமாக ஈவேரா அவர்களுடைய சிலையை வந்து இங்கே வைக்கணும். எப்போ அந்த பையன் சொன்னானோ அப்போவே இங்கே ஈவேரா சிலையை வைக்கிறதுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான வேலையை நாங்கள் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட்டில் நான் போய் பார்த்தேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு, நம்ம ஈழத்தமிழ் சொந்தங்கள் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு கமெண்ட் கூட, ஒரு மெசேஜ் கூட, ஆமாம் எங்கள் சமூக நீதி, ஈவேரா அவர்களுடைய சமூக நீதி எங்களுக்கு வேணும், ஈவேரா சொல்லித்தந்த அந்த பெண்ணுரிமை எங்களுக்கு வேணும், அதனால் ஈவேரா சிலை எங்கள் இலங்கை தமிழ் மண்ணுக்கு, ஈழத்தமிழ் மண்ணுக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கூட இல்லை. மாறா ஒட்டுமொத்த கமெண்ட்டுமே, நிறைய கமெண்ட் வந்துச்சு, எல்லாமே ஒரே குரல்ல, நீ வச்சுத்தான் நீ பாரு, ஈவேரா அவர்களுடைய சிலை எங்களுக்கு தேவையில்லை, நீ வச்சு பாரு, நீ வச்சினா, நான் சீமான் அவர்கள் சொன்னார்ல, கருணாநிதியோட பேனா சிலையை நீ வச்சு பாரு, நான் வந்து உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா? அதே போல கமெண்ட் தான் எல்லாமே வந்திருக்குது. அப்போது இந்த நபரை யார் தோழர் திருமாவர்களும் இந்த கருஞ்சட்டை அமைப்புகளும் அங்கே அனுப்புனதா சொல்லப்படுது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. எதுக்காக இந்த திராவிட அமைப்புகள் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ அல்லது தோழர் திருமாவர்களோ அவர்கள் நேரடியாக போய் ஈழ மண்ணில் போயிட்டு அங்கே ஈவேராவை ப்ரொமோட் பண்ணாமல் இந்த சில்லறை எதுக்கு அங்கே அனுப்புனாங்க அப்படின்னா, என்னன்னா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க ஈழத்தமிழ் மக்கள்? இந்த ஒரு ப்ரப்போசல் அங்கே வைக்கும்போது, அந்த மண்ணில் ஈவேரா சிலையை அவங்க அமைக்க போகிறோன்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கும்போது, அதுக்கு எந்த மாதிரிலாம் ஈழத்தமிழர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு பரிசோதனை எலி மாதிரி, லேபில் முதல்ல எலியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பரிசோதனை எலியாக தான் போயிருக்குது இந்த தற்கொலை. அப்போ இதை பார்க்கும்போது நம்முடைய ஈழத்தமிழ் சொந்தங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான கமெண்ட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறாங்க? உங்கள் ஈவேரா எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மண்ணுக்கு தேவையில்லை அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இதில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில முட்டாளுங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ உங்கள் மண்ணில் இருக்கிற எங்கள் தேசிய தலைவர் மட்டும் எங்களுக்கு தேவையா, எங்கள் மண்ணில் இருக்கிற ஈவேரா உங்களுக்கு தேவையில்லையான்ட்டு பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஈழ மண்ணில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலை இருக்குது, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை இருக்குது, ஔவையாருக்கு சிலை இருக்குது, இப்படி பல தலைவர்களுடைய சிலை அங்கே இருக்குது. ஈவேரா அவர்களுடைய சிலை எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க அவங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இங்கே நாங்கள் ஈழத்தில் எங்களுடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் நாங்கள் உயிரை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அப்படி போராடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தந்தை செல்வா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற ஈவேரா கிட்ட உதவி கேட்டிருக்காரு, எங்களுக்காக ஏதாவது குரல் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு, நானே ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் அந்த நபர் கேட்குறாரு, ஒரு அடிமைக்கு எங்கள் ஊரில் நாங்கள் எதுக்கு செலவைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே, அவர் கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்புறம் அந்த தற்கூரி ராஜ்குமார், சங்ககிரி ராஜ்குமார் சொல்கிறாப்புல, ஈவேரா சொன்னாராம் என்னன்னா, எனக்கு நீங்கள் செலவைங்க, செலவச்சிட்டு நான் பேசின அந்த பொன்மொழிகள்லாம் அதில் எழுதி வைங்க, கண்டிப்பாக ஒரு 4 பேர் வந்து சேர்ப்பார் அடிப்பான், 4 பேர் சண்டைக்கு வருவான். அப்போது பசங்க, சின்ன சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க, எதுக்கு இந்த ஆளை திட்டுறாங்க, எதுக்கு இந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க, அப்போ இந்த ஆள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்பானோ. அப்படி பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு பகுத்தறிவு வந்துடுமா அப்படின்ட்டு ஈவேரா சொன்னாராம். அதனால் ஈவேரா அவர்களுக்கு செலவச்சா அந்த சமூக நீதி, அந்த சமத்துவம், அந்த சுயமரியாதை இதையெல்லாம் கற்றுக்குவாங்களாம். அது இப்போ ஈழ தமிழர்களுக்கு அது தேவைப்படுதான். அதனால் இப்போ ஈவேரா சிலையை கொண்டு போய் ஈழத்தில் போய் வைக்கணுமா. அவங்க கேட்குறாங்க, முதல் விஷயம் சாதி ஒழிப்புங்கிறீங்க, சாதி ஒழிப்புக்கான தேவை எங்கள் ஈழத்தில் இருக்குதா?
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு சாதிய கட்டமைப்போ சாதிய இருக்குமோ அல்லது இந்த பிரச்சனை ஆணவ படுகொலைகளோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஈழத்தில் நடந்திருக்குதா? கிடையவே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் எப்பயாவது ஒரு தடவை ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணியிருப்பான், அவனுக்கும் அந்த உரிய தண்டனை அங்கே கிடைச்சிருக்கும். அவ்வளோதானே தவிர இங்கே அந்த சாதிய பிரச்சனையோ அந்த பாகுபாடோ இங்கே யாரும் பார்க்கறதில்ல. இங்கே முதல்ல அந்த அண்ணன் சொல்கிறாரு, முதல்ல எங்கள் ஈழத்தில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி சாதி சர்டிஃபிகேட்டே எங்களுக்கு கிடையாது. யார் யார் என்ன சாதின்லாம் முதல்ல இங்கே கேட்கறது கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். போராட்ட காலங்களில் எல்லாம் போராளிகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடும்போது யாராவது நீ என்ன சாதி நான் என்ன சாதின்னு கேட்டு தான் எல்லாம் போராடினாங்களா? எல்லாரும் ஒரே இனமாக ஒரே சகோதரர்களாக தான் சேர்ந்து போராடினாங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா 1995 யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே வன்னி பகுதிக்கு எல்லாம் நகர்ந்து போனாங்க, இடம்பெயர்ந்தாங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள் வன்னிக்கு இடம்பெயர்ந்தாங்க. அப்போ வன்னியில் ஆல்ரெடி இருந்த மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. 2 லட்சம் மக்கள் தான் இருந்தாங்க. அதை விட அதிகமான மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு வந்தாங்க. வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வன்னி மக்கள் யாழ்ப்பாண மக்களை எல்லாரையுமே அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான இடத்த கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அப்படி தான் இருந்தாங்க. வந்தவங்க யாருமே ஒருத்தர் கூட வீடு இல்லை அப்படின்ட்டு தெருவில் போய் படுத்திருந்தவங்க யாரும் கிடையாது. அப்போது ஒருவேளை அந்த சாதி இருக்குமோ அல்லது இந்த ஜாதி பார்க்குற ஏதாச்சும் ஒரு பழக்கமோ அங்கே இருந்துருந்துச்சுன்னா அப்படி அத்தனை லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இங்கே வந்து வன்னியில் அந்த மக்களோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா இருந்திருக்க முடியுமா? அப்போது அங்கே ஈழத்தில் இந்த சாதி என்ற சொல்லி அல்லது சாதி பார்க்கறதுன்ற விஷயமே தேசிய தலைவருடைய காலகட்டத்தில் அருவருப்பாக பார்க்கப்பட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா படிப்பாங்க, அதில் திறமையின் அடிப்படையில் மதிப்பெண்களின் அடிப்படையில் அந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்போ அல்லது மற்றெல்லாமோ கொடுக்கப்பட்டதை தவிர இங்கே இந்த சாதி பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஈழத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இந்த கருஞ்சட்டைகள் இந்த ஈவேராவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஈழத்துக்கு போய் நாங்கள் சாதியை ஒழிக்கிறோம், சாதிக்கு ஒழிச்சு கிழிக்கிறோன்ட்டு நீங்கள் போகிறன்ட்டு நீங்கள் கதை பேசிட்டு இருக்கிறீங்களா? அங்கே யாரும் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கிறதில்ல. ஈழத்தில் தமிழர்கள் யாரும் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறதில்ல. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஈழத்தை கடல் கடந்து நாங்கள் போய் நாங்கள் சாதியை ஒழிக்கிறோன்ட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்துலேயே இன்னொரு திராவிட நாடு ஒன்று இருக்குல்ல, இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் சேர்த்தானே திராவிட நாடுன்னு இருக்கிறீங்க. இந்த திராவிட நாட்டிலேருந்து பக்கத்து திராவிட நாடு ஆந்திராவுக்கு போங்க. முதல்ல ஆந்திராவில் பாருங்கள், எல்லாரும் பேருக்கு பின்னாடி சாதி போட்டுட்டு திரிகிறான். ஏகப்பட்ட சாதிய பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே அங்கே சாதிய சிக்கல்கள் இருக்குது. அதனால் இந்த கருஞ்சாட்டை கும்பல்கள் எல்லாம் ஒரு லாரியில் எல்லாத்தையும் போட்டு ஏற்றிக்கிட்டு மொத்தமாக ஏற்றிக்கிட்டு நீங்கள் முதல்ல ஆந்திராவுக்கு போங்க. ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்து பாடம் எடுங்க. பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறது தப்பு. சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு, இதெல்லாம் போட்டுக்கிறது தப்பு. அதனால் ஈவேரா அவர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சாதி பேர் முதல்ல போடாதீங்க, சாதியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போய் முதல்ல பாடம் எடுங்க. சரியா? ஈழத்துக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் கருஞ்சட்டைகள் உங்களுக்கு சில தோழர்கள் இருக்காங்கல்ல, தோழர் சுந்தரவல்லி மாதிரியான தோழர்கள், அவங்களையும் சேர்த்திக்கிட்டு ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு, லாரியில் இடம் இல்லையா ஒரு ஆம்னி பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு ஆந்திராவில் போய் முதல்ல சாதியை ஒழிங்கலாம். நீங்கள் ஈழத்தில் போய் கிழிக்கிறது இருக்கட்டும். சரி, அதை கூட விட்டுருங்கப்பா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிக்கு பின்னாடி இருக்கிற பேருங்க, இந்த வெங்கைய நாயுடு, இந்த நல்லம்ம நாயுடு, முத்துலட்சுமி ரெட்டி, இந்த பேருங்களை முதல்ல நீக்குங்களேன். அதை பண்ண மாட்டீங்க. ஆனால் சாதி பேர் இல்லாத இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு சாதியை இருக்குமோ சாதியை தீண்டாமையோ இல்லாத ஈழத்துக்கு போய் நாங்கள் சாதியை ஒழிச்சு கிழிக்கிறோம். இது பித்தலாட்டம் தான் இது. அங்கே உங்கள் ஈவேரா எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரியா? அதே போல் பெண்ணுரிமை பற்றி அங்கே என்ன, அங்கே இல்லாத பெண்ணுரிமையா? அவர் ஒன்றும் தேசிய தலைவர் ஒன்றும் அங்கே இருக்கிற பெண்களை வந்து நீ கர்ப்பப்பை அறுத்து போட்டுரு, நீ முடிய கொட்டையாக வெட்டிக்க, ஆணை போலவே உடை உடுத்திக்க, ஆணை போலவே நடந்துக்க, அப்போத்தான் நீ ஆணுக்கு நிகரானுங்க அப்படின்ட்டு பைத்தியகாரத்தனமான சைக்கோத்தனமான பாடத்தெல்லாம் அவர் எடுக்கலை. அங்கே பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்றதை கற்றுக் கொடுத்தாரு. பெண்கள் ஆண்களை எப்படி நடத்த வேண்டும், ஆண்கள் பெண்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி பார்க்கணுன்றதை அவர் கற்றுக் கொடுத்தார். சரிங்களா? அங்கே பெண்கள் வந்து நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் வலிமையானவர்கள் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையுமே, படிப்பு, வேலை வாய்ப்பு, இராணுவம் எல்லாத்துலேயுமே ஆண்களுக்கு சரி நிகராக பெண்களுக்கு அவர் முன்ன கொண்டு வந்தார். இராணுவத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வீரத்துடனும் தியாகத்துடனும் போர் செய்தார்கள். டேங்கர் லாரி ஓட்டிட்டு போனாங்க, பீரங்கி ஓட்டிட்டு போனாங்க. அப்போது அவர்கள் அங்கே பெண்கள் சமமாகத்தான் நடத்தப்பட்டார்கள். நீங்கள் ஒன்றும் அங்கே புதுசாக போய் பெண்ணுரிமை கிழிக்க தேவையில்லை. சரிங்களா? அதே போல் பாதுகாப்பு, இங்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே இந்தியாவில், என்னைக்கு நடு ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் நகை அணிஞ்சிக்கிட்டு தனியாக போயிட்டு வெளியெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்றாலோ அப்போ தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்குதா? ஒரு நாளும் இந்த ஈவேரா மண் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த மண்ணில், இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிற மாடல் ஆட்சியில்
ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகிறாங்கன்ற செய்தி வந்துகிட்டே இருக்கா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக கடந்த ஒரு மாதத்துல மட்டும் எத்தனை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல தொடங்கி அங்க ரயிலில் வந்து கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டான் அப்படின்ட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பள்ளி மாணவியை வன்கொடுமை பண்ணிட்டாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஒரு செய்தியா வந்துட்டு இருக்குது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உங்க ஈவேரா மண்ணிலையும் உங்க திராவிட மாடல் ஆட்சியில் தான் இருக்குது. முதல்ல அதை சரி பண்ணுங்க. அங்க நீங்க சொன்னீங்கல்ல, ராத்திரி 12 மணிக்கு பெண்கள் தனியா போனா தான் உண்மையான சுதந்திரன்ட்டு, அதை ஈழத்தில் தேசிய தலைவர் செய்து காட்டினார். உங்களை மாதிரி வாயில வெட்டி பேச்சு பேசிட்டு இல்லை, அங்க செஞ்சு காட்டினார். ஈழத்துல பெண் போராளிகள் இல்லை, சாதாரணமா பொதுமக்கள், சாதாரணமாக அங்கே வாழக்கூடிய பெண்கள் நட்டநடு ராத்திரில எத்தனை மணிக்கு அவங்க தனியாக போனாலும் வந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கே இருந்தது. அந்த ஒழுக்கத்தை தேசிய தலைவர் அங்கே கற்றுக் கொடுத்திருந்தார். அங்கே இருக்க நீண்டு ஒரு அக்கா நட்ட நடு ராத்திரி 12 மணிக்கு உடம்புல குண்டு கட்டிட்டு கடல்ல தனியா நீந்தி போய் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ அவ்வளோ நேரத்துக்கு தனியா கடல்ல நீந்தி போற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு தைரியமும் மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண் உரிமையை அதை அங்கே சாதிச்சு காட்டினாங்கல்ல, தேசிய தலைவர் அதை சாதிச்சு காட்டினாரு இல்ல. ஆண்களுக்கு நிகராக அங்கே பெண்கள் இருந்தாங்கல்ல. இங்க இருக்கிற சில தற்கொலையும் கேட்பாங்க, ஆமா போய் போரில் முன்னாடி நிற்கிறதுக்கும் சாவறதுக்கும் அவங்க வந்து பெண்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. படைப்பிரிவில் மட்டும் இல்லை, இராணுவ பிரிவில் மட்டும் இல்லை, அரசியல் பிரிவிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள், ஆண்களை விட அதிகமாகவே பெண்கள் அங்கே பங்கேற்று இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அங்கே ஈழத்தமிழர் ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னார். அப்போது பெண் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை, பெண் விடுதலை அப்படிங்கிற வார்த்தையில் சும்மா வெறும் வாயில் வட சுட்டுட்டு இல்லை, அங்கே களத்தில் நிகழ்த்தி காட்டியவர் தேசிய தலைவர். அதனால் ஈவேராவை ஈழத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் ஒன்றும் ஈழத்தமிழர்களுக்கு சுயமரியாதையோ சமூக நீதியோ பெண்ணுரிமையோ ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை. உங்களை விட, இந்த கருஞ்சட்டை கும்பலை விட, ஈவேராவுடைய பின்தொடர்பாளர்கள் நாங்கள்லாம், ஈவேரா எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை விட அதிகமான சுயமரியாதையும் அதிகமான சமூக நீதியும் அதிகமான பெண்ணுரிமையும் ஈழத்தமிழ் சொந்தங்கள்கிட்ட இருக்குது. அதோட உங்ககிட்ட இல்லாத ஒன்று அவங்ககிட்ட இருக்குது. ஈவேரா சொல்லி கொடுக்க தவறிய ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஈவேரா சொல்லி கொடுத்த வாழ்வியல் இங்கே என்ன? ஈவேராவுடைய பேரை சொல்லி கொடுத்துட்டு, ஈவேராவோட பேரை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் தான் ஈவேரா சொல்லி கொடுத்தாருன்ட்டு ஒரு கும்பல் இங்கே பண்ணிட்டு இருக்கிற தொழில் என்ன? எத்தனை வீடியோஸ் வந்திருக்கு, எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம். நல்லா இருக்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே கும்மி அடித்து குடும்பத்தை கெடுத்து அங்கே பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அவங்கள வேற ஒரு தொழிலுக்கு அங்கே தள்ளி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சீரழிக்கிற வேலையை தான் ஈவேராவுடைய பேரை சொல்லிக்கிட்டு இங்கே ஒரு கும்பல் பண்ணிட்டு இருக்குது. ஈவேரா அவர்கள் சொல்லி கொடுத்த வாழ்வியல் மட்டும் என்ன, இல்லை அவர் பின்பற்றி அவர் வாழ்ந்த வாழ்வியல் மட்டும் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்ததாக அவருடைய ஆட்களாலேயே சொல்லப்படுது. ஒரு ஒழுக்கங்கட்ட, எந்த ஒரு கட்டுப்பாட்டு தாடுகோடு எதுவுமே இல்லாத ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்வியலை தான் அவர் வாழ்ந்ததாகவும் அல்லது அவர் சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது அங்கே அது இல்லை. அங்கே தேசிய தலைவர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு ஒழுக்கமான வாழ்வு, ஒரு சுய கட்டுப்பாடு, இதையெல்லாம் அங்கே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை கெடுக்கணுமா? ஒரே பதுங்கு குழிக்குள்ள ஆண் போராளிகளும் பெண் போராளிகளும் ஒன்றா இருந்து போர் செஞ்சப்போ கூட ஒரு சிறு தவறான பார்வை, ஒரு சிறு தவறான தொடுதல், ஒரு ஒழுக்கங்கட்ட செயல் கூட இது வரைக்கும் அங்கே நடந்ததில்லை. இதை ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண் அங்கே வந்திருக்கிறாங்க, வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்து அந்த புலிகளோட அங்கே போர் நடக்கிற அதெல்லாம் பழகிருக்காங்க அவங்ககிட்ட. அவங்க சொல்கிறாங்க, உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க கட்டமைப்புள்ள ஒரு இராணுவ இயக்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்னால் தனியாக எத்தனை இங்கே போராளிகள் இருந்தாலும் அவங்க கூட தனியாக இருந்துட்டு என்னால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் என்னால் வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தேசிய தலைவரும் அவருடைய போராளிகளும். இப்போ இந்த குப்பையை கொண்டு போய் இங்கே இவர் ஈவேரா பேரை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதை கொண்டு போய் அங்கே திணிக்கணும், அங்கே இருக்கிற ஒழுக்கத்தை கெடுக்கணும். இல்லை இதுக்கு தான் நீங்கள் பிளான் போடுறீங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. அதனால் இந்த சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை இதெல்லாம் எங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிடர்களை விட, நாங்கள் தான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு சொல்கிற இந்த திராவிடர்களை விட அதிகமாகவே எங்களுக்குள்ள போர்க்குணமும் ஒழுக்க கட்டுப்பாடும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஈவேரா பிம்பத்தை கொண்டாந்து இங்கே வச்சு இதை சிதைக்காமல் இருந்தால் போதுண்டாப்பா அப்படின்றது தான் ஈழத்தமிழர்களுடைய, ஈழத்தமிழ் சொந்தங்களுடைய மனநிலையாக இருக்குது. ஒரு அண்ணன் கூட சொன்னார் என்கிட்ட பேசும்போது, ஈவேராவுக்கு இடம் வேணால் கொடுக்கலாம் தம்பி, கொடுக்கலாம், ஒரு 6க்கு 4 இடம் இருக்குது, வேணால் வந்து அங்கே புதைச்சிட்டு போட்டோம், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர சிலையெல்லாம் அங்கே வைக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதனால் திராவிடர்களே, கருஞ்சட்டைகளே, நீங்கள் ஈழத்துக்கு ஈவேராவை பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும், முதல்லங்க தமிழ்நாட்டில் நாரிக்கிட்டு இருக்குது பொழப்பு, அதை பாருங்க. நாளுக்கு நாள் அந்த பிம்பம் அம்பலமாக வைக்க கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் எடுத்து பேசுகிறாங்க இதுதான்பா ஈவேரா அப்படின்ட்டு. அதனால் முதல்ல இங்கே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க, இங்கே சரி பண்ணுங்க. இதுக்கே வக்கு இல்லையா இங்கே ஈழத்துக்கு போய் நொட்டுறாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், அவர்கள் மானத்தமிழர்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் வீரத்திலும் மானத்திலும் சுயமரியாதை, சமூக நீதி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குறாங்க அவங்க.
அவர்களுக்கு நீங்கள் புதுசாக போய் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற திராவிட நாடுகளுக்கு போய் முதல்ல சொல்லிக் கொடுங்க. தமிழ்நாட்டில் நிலைமையை சரி பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் போகலாம். சரிங்களா? அதனால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிற நம்முடைய ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.